எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தா, விஜிபியில் இருக்கிற மேரின் கிங்டம்க்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது இப்போ எடுத்த வீடியோ இல்லை, இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வீடியோ. சரி, அதை அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இது சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சுல, மே மாதன்றதுனால எல்லோரும் எந்த இடத்துல போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வீடியோ இறக்கணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விஜிபியில் மேரின் கிங்டம் சொல்லி புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்பயோ வந்துடுச்சு. நாங்கள் வந்தப்போ ஜனவரி மாதம் அந்த மாதிரி நாங்கள் வந்தோம். அப்போ வந்தப்போ பெரியவங்களுக்கு 1800 1800 சம்திங் 1500 நினைக்கிறேன். அப்படி கலெக்ட் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 1300 1200 வாங்கினாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் டிக்கெட் ரேட் என்னன்னு மறந்துடுச்சு. ஆனால் 1000 மேலே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சம்மருன்றதுனால அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர, அதனால் இன்னும் ஒரு 500 1000 இருக்கும்னு நினச்சி போயிடாதீங்க. உஷாராக போங்க, ரேட் அதிகம்தான். அங்கே வந்தோடனே ஹார்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஹார்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளவர்லேயே. அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே டேங்காக நிறைய மீனுங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி மீன் தொட்டி டேங்க்லாம் கிடையாதுங்க. அக்வாரியம் செட்டப்பு, ஒரு ஜன்னல் கடல் தண்ணி, ரியலாகவே நம்ம மீனுங்களை கிட்டத்தில் நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, நம்ம ஒரு சுரங்கப்பாதை மாதிரி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. நீட்டாக உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே எங்கள் தலைக்கு மேலேயே நிறைய மீனுங்க சூப்பராக இருந்துச்சு. பார்க்க குட்டி குட்டி மீன் மாதிரி தெரியுதா, ஆனால் அது ரொம்ப பெரிய பெரிய மீனுங்க. கேமராவில் அந்த மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம தலைக்கு மேலேயே ஷார்க்லாம் போச்சுங்க. கிட்டத்தில் பார்த்தோம், கையை தூக்கணும்னா அழகாக அந்த கிளாஸை தொடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே நிற்பாங்க. கேமரா கேமரா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிற்பாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும் போது அப்படியே ஷார்க் தலை கிட்ட போகிற மாதிரி அழகாக ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. அதை நாங்கள் என்ட்ரன்ஸில் போய் என்ன செய்யணும், வாங்கிக்கணும். ஃபோட்டோ உடனே கொடுத்துருவாங்க காசு கொடுத்தோன்னா. அப்புறம் ஒரு 4-5 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அதை எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபோனில் ஆப் அவங்க கொடுக்குற லிங்க்கை நம்ம போட்டோன்னா அது நம்ம ஃபோனில் வந்துடும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மெர்மைட் ஷோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி அடுத்து நாங்கள் மெர்மைட் ஷோவுக்கு வந்தோம். இங்கே பார்த்தா மெர்மைட்லாம் ஒன்றும் காணும். இவர் தான் இருந்தார். இவர் என்ன செஞ்சார், மீனுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுறது போல் இருக்குது. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த மீன்கள் கூடலாம் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். வளைஞ்சி அந்த திருக்க மீன் ரொம்ப அவர் கூட அடாப்ட் ஆகிட்டு அவர் சுற்றிட்டு அழகாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனுங்கள்லாம் அவரை சுற்றி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சா, எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. அதை பார்த்துக்கிட்டே நாங்களும் என்ன செஞ்சோம், செம்ம கூட்டங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே அங்கே போய் உட்காரலான்னு சொல்லி பார்த்தோம்மா, நாங்கள் எங்கே லாஸ்ட்டில் நிற்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாக முன்கூட்டியே போய் புக் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க போல் இருக்குது. நாங்கள் தான் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே ரசிச்சிட்டு இருந்தோம். அந்த மீனுங்கள்லாம் அவரை சுற்றிட்டு இருக்கிறது, அது சாப்பிட வர்றது, அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரா. நாங்களும் என்ன செஞ்சோம், அடுத்த இடத்துக்கு போனோம். இது பார்த்தா பெரிய கடல் செட்டப் மாதிரி இருந்துச்சு. கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்லாம் உள்ளே புதஞ்சு போனால் எப்படி இருக்கும் பழங்காலத்து பில்டிங், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செட்டப்பே பெருசாக நல்லா அழகாக விசாலமாக இருந்துச்சு. இதில் என்னன்னா பெரிய பெரிய நம்ம சாப்பிடுவோம்ல அந்த பாறை மீன், அதுக்கப்புறம் பாறை மீன், வஞ்சர மீன், அந்த மாதிரி நிறைய மீன், திருக்க மீன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய மீனுங்க எல்லாம். ஒரு மீனுமே ஒரு 5 கிலோ 7 கிலோ 10 கிலோன்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய மீனுங்க தான் எல்லாமே. கண்ணாடி பாறைலாம் இருந்துச்சு இங்கே. குத்துவெட்டி பாறை, கண்ணாடி பாறை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்க்கெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்குறோம், கிட்டே பார்த்துருக்குறோமாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் நாங்கள். இது என்ன செஞ்சோம், இங்கே சேர்லாம் போட்டு வச்சுட்டாங்களா. நாங்கள் என்ன செஞ்சோம், அழகாக சேரை போட்டு உக்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காண்டோம். அது ஒருது பாருங்க ஷார்க்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஷார்க் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே திருப்புறோம் கேமராவோ, டக்குன்னு முன்னாடி அப்படியே திரும்பி போச்சு பாருங்கள். பார்க்கவே அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. 2 ஷார்க் அதே மாதிரி பண்ணிச்சா. நாங்களாம் ஷார்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நாங்களாம் பார்த்ததே கிடையாதுங்க.
கிட்டத்தில் பார்க்கறது இதுதாங்க ஃபஸ்ட்டு வாட்டி. அந்த ஃபீலிங்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. அதுக்கப்புறம் நான் செஞ்சேன், பக்கத்தில் பார்த்தா நம்ம மீசக்கார் இருந்தார். சரி இவருக்கு ஒரு சலாமை போட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், இவர்கிட்ட வந்து பார்த்தா குட்டியோண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இது சிங்கிரால் அப்படின்வாங்க. ஆனால் செம்ம ரேட்டு. நம்ம மீனவர்கள் கையில் கிடச்சதுன்னா செம்ம ரேட்டுக்கு விற்பாங்க இந்த மீனை, இந்த இறாலை. அந்த அளவுக்கு பார்க்க குட்டி குட்டியோண்டு இருந்துச்சு. ஆனால் மீசை மட்டும் அந்த டேங்க் ஃபுல்லாகவே இருந்துச்சு, அந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜெல்லி ஃபிஷ்ஷு அழகாக ரவுண்டாக ஒரு ஃப்ரேமில் அழகாக குட்டி குட்டி ஜெல்லி ஃபிஷ்ஷுங்களை அழகாக போட்டு அதுக்கு லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஐயோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல நின்று அழகாக ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் போனால் நம்ம வெள்ளாங்கு மீன் அதான் கடல் பாம்புன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இப்போ தான் அது வெள்ளாங்க மீன் நமக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து கடல் பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னு நினச்சிட்ருக்குற மீன் தான். எது தலை எது மண்டனே எது தலை எது வாலுனே தெரில, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் போன நேரம்லாம் ஃபீட் பண்ணாங்களா, அதில் இதை பிடிக்கலாமா அதை உள்ளே பார்த்தா குட்டி குட்டி பானை மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குதுங்க. உள்ளே நிறைய விரால் மீனுங்க இருந்துச்சு, கடல் பாம்பு இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு அதில் வந்து அவங்க ஃபீட் பண்ணுறாங்கன்னொன்னே ஒரு மீன் வந்து அதை கவ்வை பார்த்துச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க. ஆனால் நம்ம ஃபேமிலியோடு வந்தோன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் நல்லா ரசித்து பார்ப்பாங்க. நல்ல ஸ்பாட்டு, நல்லா ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துக்கு வரலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நமக்கு கடலுக்குள்ளேயே போய் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தா என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒருத்தர் பிடிச்சிட்டாரு, அந்த மீனை பிடிச்சிட்டு அழகாக மேலே போனேன். இதில் ஒரு வெள்ளாங்க மீன் மேலே போச்சு பாருங்க, செம்ம பெருசுங்க. ஐயோப்பா, அது மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது அந்த டேங்க்கு பக்கத்தில் வந்துச்சு பாருங்க. நாங்கள்லாம் பயந்துட்டு அதை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எவ்வளோ கிட்டத்தில் இருக்குது பாருங்களேன். ஆனால் பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக பார்ப்பாங்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே யப்பா இதெல்லாம் பார்த்துட்டோமேன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அங்கே வந்து இன்னும் வெரைட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மீனை விட்டு எங்களுக்கு போகிறதுக்கே மனசே இல்லைங்க. அது அப்படியே அழகாக விளாட்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களாம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக முன்னாடி வந்துட்டு போயிட்டு அழகாக சூப்பராக அதுவும் போஸ்ட் கொடுத்துச்சு. நானும் நல்லா வீடியோலாம் ஏற்றுட்டேன். அழகாக எப்படி போகுது பாருங்களா, பாம்பு மாதிரி போய் உள்ளே போய் பூந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு பக்கத்தில் பார்த்தா ஸ்டார் ஃபிஷ்ஷெலாம் வச்சுருந்தாங்க. அதை வந்து என்ன செஞ்சு என் பொண்ணு தொட்டுட்டு இருந்துச்சு, தொடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன்னா உடனே அங்கே இருக்கிற அக்கா என்ன தரமா சொன்னாங்க, இல்லை இதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க சும்மா இருக்குமா, எல்லாத்தையும் தொட்டு பார்த்து அன்றைக்கி விளாண்டுட்டு கிடந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் மாதிரி நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நமக்கு வெளியே இருந்து பார்க்க அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து வந்து ஒரு சின்ன கேஜ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுட்டு அழகாக வரலாம். அதுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சுங்க என் பிள்ளைங்க, சூப்பராக இருந்துச்சு அதுங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டிவிலலாம் பார்த்து ரசிப்போமே, ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லி, ஃபைண்டிங் நீமோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரசித்த படம் தான். நான் பக்கத்தில் பார்க்குறேன் இந்த நீமோ ஃபிஷ்ஷை. டிவிலேயே பார்த்து சின்ன வயசில் பார்த்து ரசித்த ஒரு மீன் தான் இதை நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதை என் பொண்ணுங்க வேறு நல்லா ஆச்சரியமாக பார்த்துருக்கேன் என் பசங்க. அதை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் கிட்டத்தில் நல்லா பார்த்தா அது நிறைய வித்தை கடிச்சு மண் அள்ளி போடுறது, அதுங்க நல்லா ஜாலியாக கண்ணாடி முன்னாடி வருது. குட்டியாக இது பெருசாலாம் இல்லைங்க. இது க்ளோன் ஃபிஷ்ன்றதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு விரல்லையே பாதி அளவுக்கு தான் இருக்கும் போட்டுக்குது அந்த மீனுங்க, குட்டியாக. ஆனால் வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது பாருங்கள். வெள்ளை க்ளோன் ஃபிஷ் நம்ம பார்த்துருப்போம், வெள்ளையிலேயே அந்த துடுப்பில் மட்டும் ஆரஞ்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சிங்க. இதுங்க என்ன செய்யுதுங்க, அந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த சிப்பிக்குள்ளே வாயிலேருந்து எடுத்து போடுது. அது ஏற்றிட்டு கிடந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரிலங்க. நானாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக செம்ம முள்ளுங்க, அது முதுகு ஃபுல்லாகவே செம்ம முள் நீட்டாக இருந்துச்சு, பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்க அது என்ன மீனுன்னு எங்களுக்கு கண்டே பிடிக்கவே முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது என்ன மீன் அப்படின்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த செட்டப்லாம் நான் பார்த்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ அழகழகாக மீனுங்கள்லாம் வச்சுருக்காங்களே, இதுங்களுக்கெல்லாம் எப்படி தான் தண்ணியை மாற்றுவாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா,
எப்படிங்க இது பண்ணுவாங்க, இதை கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது வந்து ஃபுல்லாக அக்வாரியம் செட்டப்பில், அதாவது கடல் தண்ணியை ரொப்பி வச்சுருக்காங்க. இது வந்து அழுக்கே ஆகாது, அந்த அளவுக்கு கண்டிஷனராக வச்சுக்குவாங்க. இந்த மீனுக்கு ஃபீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வளர்க்குறாங்க பார்த்திங்களா, அந்த மீனையே இந்த பெரிய பெரிய மீனுங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. கலர் மீனுங்கள்லாம் பார்க்க செக்ஷனாக நமக்கு வந்து அப்படியே மனசை பறி கொடுத்துருவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம கோழி ஃபிஷ் கிட்ட வந்தாச்சு. ஒரு மீனும் கீழே பாண்ட் மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். இதுதான் இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷுங்க வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக அந்த இடத்தையே வட்டம் முடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்ல புதுசாக இருந்துச்சு அது பார்க்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேயே கீழே கொஞ்சம் இறங்கி வந்தால் சின்னதாக அருவி செட்டப் மாரி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனுங்கள்லாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மீன் வந்து பார்க்க சின்னதாக தெரியுதுல்ல கேமராவில், இதெல்லாம் செம்ம பெருசாக இருந்துச்சுங்க. நல்லா தடியாக இருந்துச்சு. கிட்டத்தில் வந்து டேர்ன் பண்ணி போகும்போதெல்லாம் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதிலே கேட் ஃபிஷ்ஷுங்க, நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷுங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது நாங்கள் ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இது வந்து எப்படின்னா வெளியே வந்து சின்னதாக வச்சுருக்குறாங்க, ஆனால் உள்ளே வந்து ஃபுல்லாக பாறைங்களை செட் பண்ணி அந்த பாறைக்குள்ளே வந்து பெரிய பெரிய கிளைங்க வந்து ஒரு செடி மரமே முளைச்ச மாதிரி அழகாக சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அக்வாரியம் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு நான் அசந்து பார்த்துட்ருந்தேன். இந்த எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மீனுங்கள்லாம் கிட்ட க்ளோஸ்அப்பில் நம்ம தொடுற மாதிரி, ஆனால் ஒரிஜினலாக தொட முடியாது. கிளாஸை நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த மீனுங்க வந்து கிட்டத்தில் வந்து போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கடலில் கூட நம்ம இந்த மாதிரி கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்ப்போமான்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ வெரைட்டி மீனை நம்ம பக்கத்தில் பார்ப்போமான்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பார்க்காத மீனுங்க, நம்ம பார்க்காத அரிய வகை மீனுங்க கூட எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுற டைமில் அழகாக ஃபீட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஃபீட் பண்ணும் போது அந்த மீனுங்கள்லாம் போய் டக்குன்ட்டு அந்த இதை சாப்பிடும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த திருக்க மீனை வச்சுருந்தாங்க. இந்த திருக்க மீன் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. கீழே அப்படியே ரவுண்டாக பத்து கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது மண்ணெல்லாம் கலைச்சிட்டு ஓடும் போது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்லாம் வச்சுருந்தாங்க. அது கூட சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு இது வச்சுருந்தாங்க ஃபோட்டோ ஸ்பாட். நான் வந்து அதை எடுக்கவே இல்லை, ஆனால் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து அதை நாங்கள் சரியாக கேட்சப் பண்ணாததுனால அதை வீடியோவில் நான் ஜாயின் பண்ணலை. அது எப்படின்னா இதே மாதிரி தான் மீன் செட்டப் வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்து கிளாஸுக்குள்ளே அழகாக அருவி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல உட்காந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேருங்களுக்கு கீழே வந்து நிறைய குட்டி மீனுங்க சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தா ஒன்றுமே தெரியாது, மீனுங்க இருக்கிற மாதிரியே தெரியாது தண்ணியில். ஆனால் கீழே முட்டி போட்டு உக்காந்தோம்னா அந்த கிளைங்களுக்கு நடுவில் அவ்வளோ மீன் போயிட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் என்ன நம்ம நண்டன் தான் என் பொண்ணு என்ன செஞ்சிச்சு, அந்த நண்டுக்கு பின்னாடி நின்றுட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருந்துச்சா, அதுவும் பின்னாடி பக்கத்தில் பார்த்துட்டு கிடந்துச்சு. அது போட்டு குத்துது போன்னு சொல்லி குத்துது, போவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பார்த்து நம்ம பஃபர் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டோம். பஃபர் ஃபிஷ்ஷு பார்த்தா அது கிட்டத்தில் வந்து போச்சு. அது 1-2 தான் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல, அதை பார்த்தோமா. அதுக்கப்புறம் இந்த மீனுங்களுக்கு தான் இது ஃபீட் பண்ணாங்க. குட்டி இதோ ஃபீட் பண்ணுவோம். அழகாக மேலே போய் டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே பாருங்களேன், நான் மேலே காட்டுறேன். அங்கே பாருங்கள் குட்டியாக போடுறாங்களா, எப்படி போய் டக்குன்னு பிடிக்குது பாருங்களேன். ஆனால் நாங்கள் போகிற டைமில் நான் கரெக்டாக நல்ல வேலை அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக மீன்களுக்கு ஃபீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஷார்க்கை பார்க்கலன்னா எப்படி, நம்ம வளர்க்குற ஷார்க்கை பார்க்கலன்னா இந்த ஷார்க்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஷார்க்கு கூட என்னென்ன ஃபிஷ் விட்டு வச்சுருக்காங்க நீங்களே பாருங்களேன். இது பெரிய ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ளோரான் மீன், அதுக்கப்புறம் கேட் ஃபிஷ்ஷு. மூளையில் ஒரே ஒரு கேட் ஃபிஷ் தான் பத்து கிடந்துச்சு. அந்த கேட் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்லாம் இதில் ஆட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்க்க எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு. ஒன்று பெரிய ஷார்க்காக இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோமா, பார்த்தா பச்சோந்தி வச்சுருந்தாங்க.
அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி பாம்பு மாதிரி இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னு பாருங்களா. முன்னாடி பக்கம் போய் உள்ளே மண்ணுக்குள்ளே போடலங்க, பின்னாடி பக்கம் வாளால் மண்ணை தொலைச்சிட்டு உள்ளே போய் மறைஞ்சிக்கிச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நாங்களே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா என் பசங்க போய் என்ன செஞ்சிச்சிங்க, உள்ளே போய் அம்மா என்ன ஃபோட்டோ எடுமான்னு சொல்லிட்டு என் பொண்ணு போய் நின்றுட்டு சிரிச்சிட்டு கிடந்துச்சு உள்ளே. அப்புறம் அவளையும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பாம்பு, குட்டி பாம்பு மாதிரி ஒன்று வந்துச்சு. அது என்ன மீன்னே எனக்கு தெரிலங்க, அது பாம்பா இல்லை மீனானே எனக்கு தெரில. அது அப்படியே பாம்பு மாதிரி போச்சு பாருங்க. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்த்தா நம்ம ஈல் ஃபிஷ்ஷு. என்னடா இது மூஞ்சா காணான்னு பார்த்தா மூஞ்சி அந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் பக்கத்தில் இருக்கிற பையன் ஒருத்தன் வந்தான் பாருங்க. சரி டே தம்பி என்னடான்னு சரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டேன். அப்படியே பக்கத்தில் இதுக்கு போனோம். பார்த்தா இது என்ன மீனுன்னு எங்களுக்கு தெரிலங்க. நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்க, ஒரே வெரைட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. தான் நான் சொன்னேன் பாருங்கள் 14 அங்கே வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம அலிகேட்ருக்காரை பார்க்கலன்னா எப்படிங்க. அதோட இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க அலிகேட்ருக்காரு. அவரையும் பார்த்துட்டேன். ஒரு ஹாய் எப்படி இருக்கிறீங்க என்ன இதுன்னு கேட்டுட்டு அவரையும் நல்லா விசாரிச்சுட்டேன். அப்புறம் என்ன செஞ்சோம், அதோட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.